Hi, this is Santosh. Welcome to English Abaga. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 10 CBSE இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய அமெண்டா போயம் தான் பார்க்க போறோம், which was written by Robin Klein. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க கண்டிப்பா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்களா தான் இருப்பீங்க. உங்களை உங்க அப்பாவோ அம்மாவோ திட்டுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, அது மட்டும் இல்லாம அவங்க திட்டுறது கரெக்டா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்க. நார்மலாகவே இந்த போயம் இதை படிக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும். ஈவன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த போயமை நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க இல்லை யாராவது சொல்லி கேட்குறீங்கன்னா கூட உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் எப்போவுமே நம்ம எது பண்ணாலும் அதில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சி நம்மளை இப்படி பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம எங்கேயாவது ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கோ போனோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம நல்லதுக்காக கூட இருக்கலாம், ஆனா அதுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றத பத்தி தான் இந்த போயம்ல சொல்றாங்க. இந்த போயமை சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அமெண்டான்ற ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தைய அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஏய் நீ அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி உட்காராத, அதை பண்ணாத, நெயில் பைட் பண்ணாத அப்படி சொல்லிட்டு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோடைய ஃப்ரீடம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆர்ஃபன் மாதிரி, ஒரு ஜெயில வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை சூப்பராகவே நம்ம போயிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த போயம்ல ஒரு குழந்தைய எப்படி அழகா வளர்க்கணும்ன்றத கூட சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய குழந்தைய நீ அதை மொபைல் யூஸ் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அம்மாவே பார்த்தீங்கன்னா மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில பேரண்ட் என்ன சொல்லுவாங்க, புக் எடுத்து படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவங்க அந்த புக் எடுத்து படிக்கிற மாதிரி அந்த குழந்தை பார்த்தே இருக்காது. ஸோ அதனால ஆப்வியஸ்லி அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் அவங்களுக்கு ஃபார்மே ஆகாது. ஸோ குழந்தைங்க சொல்லி செய்யறதை விட அவங்க பேரண்ட்ஸ் செய்யறத எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தான் ரெப்ளிகா பண்ணுவாங்கன்றது தான் நார்மல் சைக்காலஜி. பட் நம்ம பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் என்னன்னா அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. பட் நம்மள மட்டும் நீ ஒழுங்கா இருக்கணும், நீ உன்னுடைய ட்ரெஸ்ஸை நீ துவச்சுக்கு நிறைய விஷயங்கள் அது எதுவாக வேணா இருக்கலாம், அவங்க அதை ஃபாலோ பண்ணாமல் நம்மள அதை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு நம்மள ரொம்ப டம்ப் பண்ணுவாங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீ இதை செய்யாதன்னு உங்ககிட்ட சொல்லும் போது நீ மட்டும் ஒழுங்காக இருக்கியா, நீயும் தானே அதை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க இந்த போயமுடைய லைன் பை லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட்டா இந்த கதையை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைன் பை லைன் பார்த்துடலாம். இந்த கதையில பாத்தீங்கன்னா அமெண்டான்ற ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அவங்களுடைய நெயில்ஸை பைட் பண்ணுது. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அமெண்டா நெயில்லாம் கடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க அப்படியே சேர்ல உட்காரும் போது அப்படியே கூன் விழுந்து அப்படியே சும்மா ஷோல்டர் இறக்கி உட்காருவாங்க இல்லையா, உடனே சொல்லுவாங்க, நம்ம பேரண்ட் கூட சொல்லியிருப்பாங்க, அமெண்டா நேரா உட்காரு, ஷோல்டர் ஒழுங்கா வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் மிரட்டுறாங்க அமெண்டாவை. இங்க அமெண்டா என்ன பண்றாங்க, அந்த கோவத்துல அவங்களே ஒரு கடல் கன்னி, அதாவது மெர்மெய்டா அவங்கள திங்க் பண்ணிக்கிறாங்க. அந்த டீப் சீல பாத்தீங்கன்னா ஒரு கடல் கன்னியா அவங்க தண்ணிக்குள்ள ஜாலியா விளையாடிட்டு இருக்கணும், ரிலாக்ஸ்டான என்விரான்மெண்ட்ல யாரும் அவங்கள கொஸ்டின் கேட்காம ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அமெண்டா நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து அமெண்டாவோட அம்மா என்ன கேட்கறாங்க, அமெண்டா ஹோம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிட்டியா? இது நார்மலாவே நீங்க டிவி பாக்குறீங்க இல்ல விளையாடிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஹோம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஹோம் ஒர்க்ஸ் முடிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்து வேற ஏதாவது வேலை இருந்தா அது சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம அமெண்டாவோட அம்மா என்ன கேட்குறாங்க, உன்னோட ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவமாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போய் முதல்ல உன் ஷூவை வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் அமெண்டாவுடைய அம்மா மறுபடியும் ஏதாவது கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறது அமெண்டாவுக்கு என்ன தோணுதான், பேசாமல் நம்ம ஒரு ஆஃபனாக இருந்துடலாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அனாதையாக இருந்திருக்கலாம், அழகாக ஸ்ட்ரீட்டில் யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமெண்டா ஷூஸ்லாம் எதுவும் போடாமல் அந்த மண்ணில் சகதியில் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இதுலேயே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கலாம், நம்மளுடைய அமெண்டாவுடைய அம்மா பார்த்தீங்கன்னா இவங்களை நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அமெண்டாவுக்கு ரொம்ப அந்த டஸ்ட்ல வெறும் காலில் ஜாலியா விளையாடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அமெண்டாவுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு பயங்கர கோவமா ரொம்ப எரிச்சலா இருக்கு. சைலண்டா இருக்கிறதுன்றது ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா, அதை செஞ்சா இதை செஞ்சான்னு சொல்லிட்டு. அதனாலதான் அது மட்டும் இல்லாம ஃப்ரீடம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடமே கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, ஏன் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஸ்டின் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெண்டா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெண்டாவை சாக்லேட் சாப்பிடவே விட மாட்டாங்க. அமெண்டா சாக்லேட் தான் சாப்பிடக்கூடாது, ஞாபகம் இருக்கா இல்லையா, உனக்கு பிம்பிள்ஸ்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அமெண்டா நான் சொல்றதை கேட்கறியா இல்லையா, நான் மட்டும் கத்திட்டு இருக்கேன், நீ மட்டும் ஜாலியா ஏதோ பண்ணிட்டு இருக்க, நான் சொல்றதை கேட்கறியா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கத்துறாங்க. இப்போ நம்ம அமெண்டா அந்த ரெப்பன்சல் அப்படின்ற ஒரு கேரக்டர் நீங்க நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க, ரொம்ப லாங் ஹேர் வச்சிருப்பாங்க. அந்த ஃபேரி
டேலில் வரக்கூடிய அந்த கேரக்டராகவே அவங்கள நினச்சிக்கிறாங்க. ஒரு விச் வந்து அவங்கள வந்து ஒரு டவரில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மூவி பார்த்து கூட இருக்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ரெப்பன்சல்ன்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவங்க ஒரு மரத்து மேலே டவர் மேலே இருப்பாங்க. அது வந்து அந்த லாங் ஹேரை வந்து கீழே போட்டால் அந்த விச் வந்து மேலே ஏறி வரும். அதனால் அதே மாதிரி ஒரு லாங் டவரில் வந்து நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேண்டா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த லாங் ஹேரை நான் கீழே போட்டு யாரையும் வர விட மாட்டேன், நான் பீஸ்ஃபுல்லாக தனியாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமேண்டா நினைக்கிறாங்க. இப்போ நம்ம அமேண்டாவோட அம்மா அவங்கள வார்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணால் கண்டிப்பாக சமாடி வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க. அமேண்டா நான் சொல்கிறதெல்லாம் ஒழுங்காக கேளு, இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறத கேட்காம நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா பார்க்குறவங்கள நான் தான் ஏதோ உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கும் வந்து அவங்க அம்மா வந்து மறுபடியும் திட்டுறாங்க. அதனால் அவங்க அதுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா இதை மாதிரியும் பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் திட்டுவாங்களாம். அதனால் வந்து அமேண்டா கம்முட்டே ரொம்ப சைலண்ட்டாக சேடாக இருக்காங்க. ஏன்னா இது மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, அமேண்டாவோட அம்மா ஒருவேளை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங்காக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு. இங்கேயே இந்த போயமை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான போயம். அதாவது குழந்தைங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவங்கள டிசிப்ளினாக எப்படி கொண்டு வர்றதுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதை மட்டும் சொல்லியிருப்பாங்க, பட் நிறைய விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவங்க அம்மா செய்கிறது விஷயங்களை பார்த்தே அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் ஒரு வயசுக்கு அப்புறம் நீ இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொன்னால் அது கண்டிப்பாக எந்த குழந்தையும் கேட்காது. கரெக்டான வளர்ச்சி அந்த பேரண்ட் தான் கரெக்டான கைடன்ஸை கொடுத்து ஒழுங்கான ஒரு என்விரான்மெண்ட்டில் நல்லபடியாக வளர்க்குறதுக்கு அந்த பேரண்ட்ஸோடைய கையில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு குழந்தைய தான் அம்மாவோ அப்பாவோ திட்டுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.